இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையை அலறவிட்ட ஒரு ஆலயத்தை பற்றி தான் உறவுகளுக்கு கூற வேண்டும் என இந்த பதிவை வீடியோவாக பதிவு செய்துள்ளோம். ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும். விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள ஆலயம்தான் வனகாளியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் அமைந்துள்ள ஊரின் பெயர் கோவிலாச்சேரி. அதாவது கும்பகோணத்திற்கு அருகாமையில் சோழபுரம் அணைக்கரை செல்லும் வழியில் கோவிலாச்சேரி என்னும் இடத்தில் ஸ்ரீ வனகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இன்றல்ல நேற்றல்ல, முன்னோர்கள் காலத்திலிருந்து இவ்வாலயமானது அமைந்துள்ளது என்பது அந்த ஊரின் உள்ள மக்களால் சொல்லப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாம் வனகாளியம்மன் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையை ஏன் அலறவிட்டது என்பதை சற்று விரிவாக காண்போம். விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியானது ஆரம்பிக்கப்பட்டு பணியும் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் இந்த ஆலமரத்தினை வெட்ட முற்படுகையில் அவர்களால் வெட்ட இயலவில்லை. அதற்கு காரணம், இந்த ஆலமரம் வனகாளியம்மனாக உருவெடுத்து அருளாசி வழங்கி கொண்டு வருகின்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வனகாளியம்மன் அருளும் இம்மரத்தை வெட்ட இயலவில்லை. அதற்கு பின்பு இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை இம்மரத்தை மையமாக வைத்து கொண்டு அதன் இருபுறங்களிலும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு புரியும். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த வனகாளியம்மன் ஆலயம் அந்த பகுதியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல் தெய்வமாக காத்து கொண்டு அருளை வணங்கி கொண்டு வருகின்றார் என்பதை அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களால் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதேபோல பேருந்துகளில் செல்பவரும் வாகனங்களில் செல்பவரும் இந்த ஆலயத்தில் இறங்கி வணங்கிவிட்டு தான் செல்வார்களாம்.